ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பஜ்ஜி மிளகாய் தாங்க அறுவடை பண்ண போகிறோம். பஜ்ஜி மிளகாய் அறுவடை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த பஜ்ஜி மிளகாயை வச்சு நம்ம தோட்டத்திலேயே பஜ்ஜி போட போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம விறகு அடுப்பில் தாங்க பஜ்ஜி போட போகிறோம். இந்த மிளகாயை நல்லா கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ விறகு அடுப்பை பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிளகாயை மாவில் நனைச்சிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூடான மிளகாய் பச்சி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. ஃபுட் கலர் சேர்க்குறது நல்லது இல்லைங்க. நம்ம தோட்டத்திலேயே மிளகாய் பறித்து நம்ம தோட்டத்திலேயே இயற்கையாகவே சமைச்சு சாப்பிடும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. பாருங்கள், பஜ்ஜி மிளகாய் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.